பொதுவாவே நம்ம உடம்புல என்ன மாதிரியான விட்டமின் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படிங்கறத நம்ம உடம்பே காட்டி கொடுத்துரும். ஆனா நாம தான் அதை கேர் பண்ணிக்காம இருக்கோம். வாயோரமா கிராக்கோ இல்ல புண்ணோ ஏற்படுறது ரிபோஃப்ளவின் டெஃபிஷியன்சின்னு சொல்லுவாங்க. அதாவது விட்டமின் B2 குறைபாடு. முக்கியமா கீரை வகைகள், மீன், பாதாம், மஷ்ரூம்ஸ் இந்த மாதிரியான ஃபுட் எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா இந்த குறைபாடு கம்மியாகும்னு சொல்றாங்க. நிறைய ஹேர் லாஸ் ஆகுது, நெயில்ஸ் ரொம்ப வீக்கா இருக்கு, அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பயோட்டின், ஜிங்க் இல்லன்னா அயன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். இதுக்கு என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸ்வீட் பொட்டேட்டோ, பனானா, சீ ஃபுட்ஸ், முக்கியமா பால் இந்த மாதிரி இரும்பு சத்து இருக்கிற ஃபுட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா இந்த டெஃபிஷியன்சி உங்களுக்கு குறையும். இப்போ மழை சீசன் ஆரம்பிச்சிட்டதுனால எல்லோருக்கும் காமனா வர ஒரு விஷயம் அடிக்கடி சளி பிடிக்குது, ஃபீவர் வருது, தும்மல் வருது அப்படிங்கிறது தான். இது எதனால அப்படின்னா விட்டமின் C ஆர் D டெஃபிஷியன்சி இருக்கிறதுனால தான். முக்கியமான ஃபுட் சொல்லணும் அப்படின்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், ஆம்லா, பப்பாயா இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த டெஃபிஷியன்சி கம்மியாகும். முக்கியமா ஆம்லான்னு வரப்போ குட்டி நெல்லிக்காய் இல்லாம மர நெல்லிக்காய் தான் உண்மையானவே ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஹெல்த் குரு பேஜை ஃபாலோ பண்ணுங்க.